ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி முட்டையும் குடமிளகாவும் வச்சு ஒரு அருமையான பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெறுமனே குடமிளகா மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கூட முட்டையும் சேர்த்து பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டான இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு 2 குடமிளகா எடுத்துருக்கிறேன், அதாவது ஒரு 1/4 கிலோ அளவு குடமிளகா எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். சீடோடு சேர்த்து ஒயிட் கலரில் ஒரு ஸ்கின் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குங்க, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அதை சேர்த்து சமைக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அதனால் கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் குடமிளகாவை சமைக்கணும். அது மட்டும் இல்லை, அதை சேர்த்தோன்னா டேஸ்ட்டும் மாறுபடும். அதனால் அதை ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து வேஸ்ட் பண்ணாமல் முட்டையோடு சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது நல்லா சேர்த்து சாப்பிடுவாங்க. பெருசாக கட் பண்ணோன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடி பொடியாக அரிஞ்ச வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோன்னே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் அந்த எண்ணெயிலேயே வதக்கிடலாம். குடமிளகாய் வேக வைக்கும்போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. அந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதக்க காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் பெருசாக நறுக்குனிங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு வச்சிங்கன்னா அந்த நறுச்சுன்னு இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், காய் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் கிட்ட மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா காய் வந்து நல்லாவே வெந்து வந்துடும். மேலே இருக்கிற ஸ்கின் கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு லைட்டாக ரிங்கிள்ஸ் வர்ற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்ததுன்னா காய் நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்குரிய மசாலா ஐட்டம்லாம் ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே பெப்பர் தூள் மட்டும் இருந்தால் போதுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேண்டி வீட்டுக்குள்ளே இருக்கிற குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா பரட்டி விட்டுடுங்க. வெறுமனே குடமிளகாய் பொரியல் செய்யணுன்னா அது வேறு மெத்தட்லேயும் செய்யலாம். இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் செய்து பாருங்கள். முட்டை எதுவும் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காயோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கிறேன். முட்டையோட குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 முட்டையோ 3 முட்டையோ உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு முட்டை நிறையா சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், குவான்டிட்டியும் ஜாஸ்தி கிடைக்கும். இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா பரட்டி விட்டுடலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப ஜென்டிலாக பரட்டுங்க. ரொம்ப வேகமாக பரட்டினீங்கன்னா காய் வந்து ஒரு சில நேரம் குழஞ்சி போயிடும். முட்டையோடு சேர்த்து பரட்ட தனித்தனியாக இருக்காது. பாருங்கள், காயும் முட்டையும் ஓரளவுக்கு நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான குடமிளகா பொரியல் ரொம்ப ஈஸியாக செய்துட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டேஸ்டான குடமிளகா பொரியலை செய்து பாருங்கள். இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், காரக்குழம்பு, ஏன் சப்பாத்தி கூட ஸ்டஃபிங்காக வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.